ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா மல்லியம்மா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு நம்முடைய மல்லியை கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்காக வெண்பா திடீர்னு என்னை பார்க்குக்கு கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் வா, நம்மளை உங்கள் டாடா தேடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இங்கே இரு, உனக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல. அங்கே போனால் அந்த 2 ராட்சசிங்களும் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, உங்களை கொடுமை பண்ணுறாங்க, அதே சமயம் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறதோட நம்ம இங்கே இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா பெரியவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுரா செல்லம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரியவங்கன்னு சொல்லாதீங்க அம்மா, ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, நல்ல சரியான ஈகோ பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. உங்களை எப்படியாவது என்கிட்ட பிரித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கு நான் ஒரு காலம் உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், அவங்க என்ன தான் சதி பண்ணாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. சரிடியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டு, வெயிட் பண்ணிங்களான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டாடாவுக்கு உங்கள் மேலே ஆசை இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க. எதனால்னா இந்த ராஜு அத்தை இருக்கிறதுனால தான் அவர் வெளி காட்ட மாட்டுறாரு. அவங்க மட்டும் இந்த வீட்டில் இல்லாததான் கண்டிப்பாக அவங்க ஒரு டாடா உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காருன்றத கண்டிப்பாக காட்டியிருப்பார். அவங்க இந்த ரஞ்சிதா சித்தியும் நான் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு இருந்தேன், எங்கே இந்த ரஞ்சிதாவை எனக்கு அம்மாவை வந்துட்டா நான் என்னுடைய நிலைமை என்னவோ இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் எனக்கு அம்மாவை வந்துட்டீங்கம்மா, நான் நினச்சது நிறைவேறிச்சு, அதுக்கு அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் கண்டிப்பாக டாடாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த ரஞ்சிதா என்னை என்ன பண்ணியிருப்பானே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உங்கள் அளவுக்கு கண்டிப்பாக பாசமாக பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதே சமயம் நான் சாப்பிட்டேனா இருக்கனா இல்லையா அப்படின்றத துளியுமே கண்டுக்கிட்டு இருந்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் டாடாவே அவளை வெறுத்து போய் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் மறுபடியும் டாடாவே கட்டிக்கிட்டனால டாடா அந்த மாதிரி முடிவெடுக்கலை. ஆனால் அவங்க மேலே கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணமே அந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான். அவங்கள கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயோட மனசுலேருந்து ஒரு காலம் தூக்க முடியாதுங்க. அதே சமயம் நம்முடைய விஜயை வீட்டை விட்டு போக சொன்னாலே நம்முடைய மல்லி வெண்பாக்காக போக மாட்டான் அப்படின்ட்டு வாசப்படியிலே நிற்பாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா கண்டிப்பாக நம்முடைய இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு நம்முடைய மல்லியை விஜய் கூட வாழ வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.